இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தஞ்சையில் பெய்த தொடர் மழையால் 75 வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்தன. வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் பட்டுக்கோட்டை, ஐயம்பேட்டை, மஞ்சளாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது வரை மழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் 75 வீடுகள் இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளன. இதனால் ஏழை எளிய மக்கள் வீடு இன்றி தவிக்கும் சூழலுக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். ஆகையால் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்த மனுவிற்கு வருகிற டிசம்பர் 2ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்தது. தமக்கு ஜாமீன் கோரி சிபிஐ நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட தம்மிடம் அமலாக்கத்துறை விசாரணை முடிவுற்று குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் தமக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் ஜாமீன் மனு நீதிபதி எல் வேலன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசமானது கேட்கப்பட்டது. இதனையடுத்து அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை டிசம்பர் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்